ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓட்ஸை வச்சு ஒரு 5 வகையான ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஃப்ரை பேனில் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஸ்மூதி பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டரில் ஒரு 8 சின்ன பீஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அதை போட்டுடலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சியா சீட் சேர்த்துருக்கேன். இப்போது இதை மூடி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பைனாப்பிள் ஓட்ஸ் ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்த ஸ்மூதி பண்ணுறதுக்கு நான் பாதாமை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த தோல் நீக்கின பாதாமை நம்ம பிளெண்டரில் சேர்த்துடலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இது கூட பாதி அளவுக்கு ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 டேட்ஸை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டையை நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஹனி சேர்த்துருக்கேன். இப்போது இதை மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆப்பிள் ஓட்ஸ் ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ஹனியை எடுத்து இந்த மாதிரி மேலே ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக பாதாம் மேலே தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பனானா ஓட்ஸ் ஸ்மூதி. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளெண்டரில் போட்டிருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3 சேர்த்துருக்கேன். அடுத்ததான் நான் ஸ்வீட்னஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போது இதை மூடி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஓட்ஸ் பனானா ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஓட்ஸ் பீனட் பட்டர் ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளெண்டரில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாக்லேட் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது சேர்க்காமலும் நம்ம பண்ணலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பீனட் பட்டர் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சமாக டார்க் சாக்லேட்டும் கொஞ்சமாக நட்ஸும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் பீனட் பட்டர் ஸ்மூதி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காஃபி ஓட்ஸ் ஸ்மூதி. இது பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 12 பாதாம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட் ஊற வச்சு அதோட தோலை உரிச்சிட்டு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பாதாம் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் பாதி வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸு, 1 டீஸ்பூன் காஃபி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மேலே டெக்கரேஷனுக்காக நான் வந்து கொஞ்சமாக கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளோட காஃபி ஓட்ஸ் ஸ்மூதி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்மூதி ரெசிபிஸ் எல்லாமே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.